கிரைஸ்த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நம்மிடம் இருப்பதை காணும் தேவன். ஆதார வசனம் சங்கீதம் 20:5. உமது வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். விசுவாச மக்களே, இஸ்ரவேல் மக்கள் 430 வருடங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். தேவன் அவர்களின் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். யாக்கோபு 2:24-25. இவர்களின் முற்பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் மறக்கவே இல்லை. அவர் வாக்கு கொடுத்ததில், உடன்படிக்கை செய்ததில் உண்மையுள்ளவர். உபாகம் 7:9 சொல்கிறது, தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். சங்கீதம் 89:34 வசனத்தில் கர்த்தர் உரைக்கிறது, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விலப்பெனதை மாற்றாமலும் இருப்பேன் என்றார். கேட்டீர்களா? தேவன் தன் மக்களோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை, தான் செய்வேன் என்று சொல்லியிருந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் அவர் தயங்குவதே இல்லை, பிசகுவதும் இல்லை. அவருக்கு யாரும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. அன்று இஸ்ரவேல் மக்களை நினைத்து விடுவித்து அவர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினவர் இன்றும் நம்மோடு பண்ணின இரத்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை பங்குதாரர்களாகிய நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 115:12. நாம் இஸ்ரவேல் மக்களை காட்டிலும் சிலாக்கியம் பெற்றவர்கள். நமக்கு தேவைகள் இன்னது, இப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாத போதும், நாம் சோர்ந்து ஜெபிக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கும் போதும், நமக்குள்ளே வாசமாயிருக்கும் ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு தேவனுடைய சித்தத்தை அறிந்து விண்ணப்பம் செய்கிறார். ரோமர் 8:26. அது மட்டுமா? பிதாவின் மகிமையின் வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இயேசு 24 மணி நேரம். அப்படி என்றால் நாம் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் யோசித்து பாருங்கள். ஆகவே நமது வேண்டுதல்கள் கிடப்பில் போடப்படுவது இல்லை. மார்க் 5:10-12 வசனங்களில் பிசாசுகள் வேண்டிக் கொண்டதற்கு கூட நம் தேவன் அதனுடைய வேண்டுதலை நிறைவேற்றி பன்றி கூட்டத்தில் போகும்படி அனுமதி கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் யாரெல்லாம் இயேசுவை நோக்கி வேண்டிக் கொண்டார்களோ அவர் மனுடனாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நிறைவேற்றினார், எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். ஆம், அவரை பார்த்து அருளுகிற தேவன், நினைத்து அருளுகிற தேவன், கேட்டு அருளுகிற தேவன். நாம் மறந்தாலும் அவர் மறப்பதே இல்லை. சங்கீதம் 34 தாவீது சொல்வதை பாருங்கள், என்னுடைய எல்லா பயத்துக்கு நீக்கலாக்கி விட்டார், இடுக்கணுகளுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார், விடுவித்தார், ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை என்று தான் பெற்ற அனைத்தையும் சங்கீதங்களில் விவரிக்கிறார். நமக்கும் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். நாமும் தாவீதை போல சங்கீதம் பாடாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை அவர் அங்கீகரிக்கிறார், எதிர்பார்ப்பவர். அனைத்து வேண்டுதல்களையும் அவரால் நிறைவேற்ற முடியும். தேவனால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் புதிய உடன்படிக்கை பங்குதாரர்களாகிய நமக்கு பல வேலைகளை நிறைவேற்றுவதில் தயக்கம் இருப்பது போல் தெரிகிறது, கிடைப்பதில்லை. காரணம், நம்மிடம் பார்ப்பதற்கு, கர்த்தர் பார்ப்பதற்கு, நம்மை பற்றி கேள்விப்படுவதற்கு, நம்மை நினைப்பதற்கு ஏதாவது அவருக்கு கிடைக்க வேண்டும். ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம். அவர் சகலத்தையும் தமது வார்த்தையிலையோடு இணைத்து விட்டார். அவர் நீதியுள்ள தேவன். யோபு 42 கர்த்தர் யோபு தன்னை பற்றி பேசினதை குறித்து அவனுடைய நண்பர்களிடம் பார்த்து சொல்லுகிறார். யோபு 42:7. யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். யோபுவின் நண்பர்களுக்காக யோபுவை ஜெபிக்க சொன்னார். உடனே கீழ்ப்படுத்தி ஜெபித்தான். எனக்கே 1000 பிரச்சனை, நானே ரோட்டில் நிற்கிறேன், நான் இவங்களுக்கு ஜெபிப்பனா என்று அவன் சொல்லவே இல்லை. உடனே கீழ்ப்படிந்தான். இதை கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் பார்ப்பதற்கு அவரிடம் யோபுவின் சரக்கு இருந்தது. அவன் கேட்கவே இல்லை, இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தான். அப்படி நம்மிடம் கர்த்தர் பார்ப்பதற்கு ஏதாவது இருக்க வேண்டும். எத்தனை வேதனை சோர்வுகள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் தேவனை துதித்து அவரது மகிமையை பேசி ஆராதிக்கிறோமா? சரி, நம்ம கஷ்டம் இருக்கட்டும் என்று ஓரங்கட்டிவிட்டு வேதனையில், சோதனையில், தேவையில் இருப்பவர்களுக்கு பரிந்து பேசி ஜெபிக்கிறோமா?
இல்லை சுருண்டு படுத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறோமா? இதை பார்க்கிறார். ரூத்தை குறித்து போவாஸ் கேள்விப்பட்டான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுவின் ஜெபம் தான தருமங்கள் அவருடைய சந்நிதியில் வந்து எட்டியது என்றார். எஸ்தர் ராஜாத்தியாகிவிட்டாள். இனி அவளுக்கு எந்த கவலையும் இல்லாமல் சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவள் தம்முடைய மக்கள் யூத ஜனங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபித்தாள், அவளுடைய விடுதலைக்காக. தானியேல் தம் மக்களுக்காக ஜெபித்தான். 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தான். யோசேப்பு தனது கசப்பான வாழ்வை ஓரங்கட்டிவிட்டு அதையே நினைத்து புலம்பிக் கொண்டில்லாமல் தனக்கு கொடுத்த வேலையில் உண்மையாயிருந்தான். மற்றவர்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்தான், சிறையில் கூட. இவர்களை எல்லாம் கர்த்தர் பார்த்தார், கேள்விப்பட்டார், நினைத்தார், ஆசீர்வதித்தார். நம்முடைய கஷ்ட காலத்திலும் சோதனை காலத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பார்க்கிறார். நம்மை பற்றி கேள்விப்படுகிறார். சாட்சியின் மூலமாக, மற்றவர்கள் சொல்லும் சாட்சியின் மூலமாக அவரை மகிமைப்படுத்தும் தருணங்களை, முயற்சிகளை நினைக்கிறார். முடியவில்லை தான், ஆனால் என் பிள்ளை ஆலயத்திற்கு வந்துவிட்டது, அவளால் முடியவில்லை தான், அத்தனை பிரச்சனைகள், கவலைகள், அதன் மத்தியிலும் கரம் கூப்பி துதித்தாலே பார்க்கிறார், கேட்கிறார், அதை நினைக்கிறார். இப்படி இருக்கும் பட்சத்தில் மேற்கண்ட ரூத்திற்கு, எஸ்தருக்கு, யோசேப்புக்கு செய்ததை காட்டில் நமக்கு அற்புதங்களை செய்வார். அனைத்தையும் நிறைவேற்றி இவள் என் பிள்ளை என்பதை உலகிற்கு காட்டுவார். நம்புங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது கண்கள் எங்களையே நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிவோம். அப்போது நீர் மகிழும் வண்ணம் எங்களது ஜெபம் நற்கிரியில் இருக்க விரும்புகிறோம். வேண்டாதவைகளை சகித்து கொண்டு சந்தோஷமாக கடமை செய்தல் இவைகளை காட்ட விரும்புகிறோம். கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.